ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம சிந்திக்க போகிறது ஒரு குழந்தையினுடைய கல்வியை ஜோதிட ரீதியாக எப்படி ஆய்வு செய்யணும், இல்லை வாக்கு வல்லமையில் கூட எப்படி ஒரு குழந்தையினுடைய எதிர்கால கல்வி மற்றும் தொழிலை நிர்ணயம் செய்கிறது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சூட்சுமத்தை அன்னை சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு தான் 11வது என்ன குரூப்பு சேரலான்ற சத்தியத்தை அன்னை வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. சரி, 10th மார்க் ரிசல்ட் வந்த பிறகு அந்த மார்க்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்களா அப்படின்னா அது மாதிரி இல்லை. 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்டாவே பலன் சொல்லிடலாம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னாக்கா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த பிறகு அவங்களுக்கு மதிப்பெண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். வேற சிந்தனைக்கு வேற வழிமுறையே இல்லை. நம்ம ஒரு டைரக்ஷனை கொடுத்தோம்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நுட்பத்தை அவங்க எடுத்து ஆய்வு செய்வாங்க. அதுக்கு ரிசல்ட்டும் கைக்கு கிடைச்சிடும் குறுகிய காலத்தில், 1 மாதத்தில் 2 மாதத்தில். ஆனால் ஒரு 5வது படிக்கிற குழந்தைக்கு நம்ம இதை தான் நீ படிப்பேன்னு சொல்லிட்டோம்னாக்கா இயற்கையாக அந்த குழந்தையை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கை சட்டங்களை நம்ம மாற்றி விடுகிறோம். அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு இந்த கல்வி தான், இப்போ உதாரணத்துக்கு சிஏ தான் படிப்பாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் என்ன ஆர்வம் இருக்குதோ அதெல்லாம் தடை செய்திருவாங்க. இது வேணாம், உனக்கு அதுதான், உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தையினுடைய எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது கோச்சாரத்தின் அடிப்படையில். பிறப்பு கட்டத்தை வச்சே ஒரு ஜாதகத்தை கணிச்சாக்கா அது பலன் நிறைவாக இருக்காது. 10வது முடிக்கும் போது அவனுடைய கோச்சார நிலைகள் என்னவாக இருக்கிறது, அப்போ என்ன கல்வி அவன் படிப்பான்ற ஆய்வை நம்ம முன்கூட்டி கணிக்கலாம், இல்லாட்டி அப்போ கணிக்கலாம். அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அப்போ ஒரு தொழிலுக்கு போகிறான்னும் போது அந்த காலகட்டத்தில் அந்த வயசில் என்ன தொழிலுக்கு போவான். ஒருத்தன் படித்து ஆசிரியராக வேலை செய்வான், ஆனால் திடீர்னு 2 வருஷம் கழித்து வேற ஒரு ஜாபுக்கு போகிறான், அரசு பணி கிடைக்குது அப்படின்னாக்கா அப்போ பிறப்பு கட்டத்தை வச்சு தெளிவாக சொல்லிட்டு இருக்கலாமே இந்த ஜாபுக்கு தான் போகலாம் அப்படின்னா. அப்போது கோச்சாரங்கள் வேலை செய்யுதுன்றது சர்வ சத்தியம். ஒவ்வொரு வருடமும் தொழில் ரீதியான மாற்றங்களும் கல்வி ரீதியான அமைப்புகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பிறப்பு கட்டத்தில் ஒருத்தருக்கு இருக்குதுன்னாக்கா வீரியமாக எதை சார்ந்து அவன் செயல்படுவான், ப்ளஸ் அந்த வயதில் அவன் என்ன கல்வி கற்பான், அந்த வயதில் அவன் என்ன தொழில் செய்வான் அப்படின்றத மிக நுட்பமாக எடுக்க அந்தந்த காலகட்டத்தில் முன்கூட்டியே நாம் கணித்து பலன் எடுக்கலாம். அல்லது அந்தந்த காலகட்டம் நெருங்குகின்ற பொழுது உறுதிப்பட எடுத்து சொன்னோம்னாக்கா அது சரியாக இருக்குது. அதனால தான் என்னுடைய குழந்தைகளுக்கு இன்றளவும் என்ன கல்வி பயினணும்னு அன்னை சொல்லலை. சொல்லிட்டாங்கன்னா இப்போவே அதுங்களை டார்ச்சர் பண்ணி இதை படி, அதை படி, அதை சார்ந்து படி, இதுதான் உனக்கு அம்பாள் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் ஜோதிடத்தில் குறிப்பு வந்திருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த ஆரம்பித்தோம். அதனால் இயற்கை சட்டத்தை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக அன்னை ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னாடி, ஒரு 3 மாதம் முன்னாடி 10th எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு பிறகு நம்ம கணிச்சிக்கலாம் 11th என்ன குரூப் எடுப்பாங்க அப்படின்னு. 5வது படிக்கும் போதே 11th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னம்னாக்கா அதை சார்ந்தே நாம் அந்த குழந்தைக்கு சங்கடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இயல்பான கிரக கோச்சாரக பலன்கள் பிரகாரம் அந்த குழந்தைக்கு எதெல்லாம் ஆர்வம் இருக்கோ, எதை நோக்கி அது போகுதோ அதையெல்லாம் நம்ம தடை செய்து அதை துன்புறுத்த ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் காலம் அறிந்து கணிதத்தை செய்து பலன்களை எடுத்துரைப்பது தான் துல்லிய பலாபலன்களை தரும். அப்போ 10th முடித்த பிறகு ஒரு ஜோதிடம் பார்த்துக்கணும், 12th முடித்த பிறகு மறுபடியும் ஒரு ஜோதிடம் பார்த்துக்கணும், அப்புறம் அந்த கல்வியை முடித்த பிறகு தொழில் ரீதியான அமைப்புகளையும் பார்த்துக்கணும். மேற்கொண்டு கல்வி இருக்குதா இல்லாட்டி தொழில் ரீதியான அமைப்பு அந்த கல்வியை சார்ந்து என்ன செய்யலான்றதையும் பார்த்துக்கணும். இப்படி அந்த இடைவெளியை விட்டுத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர பிறந்தவுடனே அது எல்லாத்தையும் கணிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் அன்னை சொன்ன சூட்சுமம். புரிதலுக்கு நன்றி. ஓம் சிவாய அகத்தீசாய நம.